தற்போதைய முக்கிய செய்தி. இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். அது தொடர்பாக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த மத்திய பட்ஜெட்டுக்கு மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள வருவாய் மற்றும் செலவுகளை உள்ளடக்கிய மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக அரை மணி நேரத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை அவர் பெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பதும் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பழைய வரி விதிப்பு முறையை நீக்கிவிட்டு புதிய வருமான வரி விகித முறையில் வருமான வரி வரம்பை 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சேமிப்பு திட்டங்கள் மூலம் கிடைக்கும் வட்டிக்கு வழங்கப்படும் வரி விலக்கை 10,000 ரூபாயில் இருந்து சுமார் 20,000 ரூபாயாக உயர்த்தியிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடந்த 4 மாதங்களாக பங்குச்சந்தை சரிவை சந்தித்து வருவதால் பங்கு முதலீட்டாளர்கள் வர்த்தகர்களுக்கு சலுகைகளை அறிவிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து எதிர்பார்ப்பு என்பது எழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கேற்றாற் போல இன்று மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து பங்குச்சந்தை நிப்டி மற்றும் தொடர்ந்து மும்பை பங்குச்சந்தையும் தேசிய குறியீட்டு பங்குச்சந்தையும் தொடர்ந்து ஏற்றத்துடன் வர்த்தகம் தொடங்கியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். முன்னதாக குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து அவர் இந்த பட்ஜெட் தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இதனை கேட்டறிந்த பின்பாக அவருக்கு தயிர் மற்றும் சர்க்கரை அடங்கிய அந்த உணவை அவர் குடியரசுத் தலைவர் நிர்மலா சீதாராமனுக்கு ஊட்டிவிட்டு வழி அனுப்பி வைத்திருந்தார். தொடர்ந்து அங்கிருந்து நேராக நாடாளுமன்றத்திற்கு நிதியமைச்சர் சென்றிருந்த நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டமானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2025-2026 நிதியாண்டுக்கான இந்த மத்திய பட்ஜெட்டுக்கு தற்போது மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஒப்புதலை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அரை மணி நேரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் நாடாளுமன்றத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.